ஒரு நல்ல படம் 2 நாள் நம்மளை தூங்க விடாம பண்ணணும். அப்படி நீங்க பார்த்த படம் எதுன்னு சொல்லுங்க அப்படின்னு அக்கா கேட்டிருக்காங்க. பட் நீங்க என்ன சொல்லுவீங்க? நிறைய படம் சொல்லுவீங்க. எனக்கும் சில படம்லாம் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. ஐயோ, அந்த படம் சைனீஸ் படம் ஒன்று, படம் பேர் வந்துட்டுனே. ஓல்டு பாய். இந்த ஓல்டு பாய் படம் பார்த்துட்டு கிட்டத்தட்ட 1 வீக் எனக்கு மைண்டு டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. எனக்கு இந்த வேர்ல்டே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாதிரி ஆயிடுச்சு அது சொல்லலாம். அந்த ஓல்டு பாய் படம் பார்த்துட்டு கேட்டிருக்காங்க அக்கா. அதுக்கு என்னென்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க பார்ப்போமா? அவ்வளவு புகைப்படம் கொஞ்சம் அந்த புது டாட்டூ தெரியுற மாதிரி பிக்ஸ் அனுப்பு. தன்னோட எக்ஸை பற்றி பேசியிருக்கான். ஓகே, இது என்னடா சுறா? டேய், சுறா படம் பார்த்துட்டு 2 நாள் நம்மளை தூங்க விடாத படம்னா சுறா. எப்படி அண்ணன் எகிரி வந்ததை பார்த்த உடனே பையனுக்கு 2 நாள் தூங்காம இருந்திருப்பாரு. யோசிச்சிருப்பான், அண்ணன் எப்படி எகிரி வந்திருப்பாரு. ஒரு பாம்புங்க, ஒரு பாம்பை பார்த்துட்டு 2 நாள் தூங்காம இருந்திருக்கான். சம்திங் இஸ் ராங். குருவி. You mean குருவி? குருவி படம் பார்த்துட்டு அப்படி எப்படி தலைவர் 2 நாள் தூங்காமல் இருந்தான் தெரியலையே. குருவி படத்தை பார்த்துட்டு அதெல்லாம் சொல்றதுக்கு இல்லை. மை ஒஸ்ட் செல்ஃபி. தன்னுடைய புகைப்படத்தை பார்த்தே தானே 2 நாள் தூங்காமல் இருந்தால் அவன் எப்படி இருப்பான்? ஓ, தூய தமிழ். சமீபத்தில் இட்லி கடை தனுஷ் அண்ணன் எழுதிய காவியத்தை பார்த்து தூங்காமல் இருக்கிறான் என்றால் அவன் உண்மையிலே தியாகியா? அந்த இட்லி கடை எப்படி போடலான்னு அண்ணன் எழுதினார் ஒரு காவியம். அதை பார்த்துட்டு 2 நாள் டிஸ்டர்ப் ஆகிட்டான் நம்மளுக்கு பையன். கணக்கு விசு மாரி கணக்கு போட்டிருப்பான். ஸோ 2 நாள் நைட்டும் யோசிச்சிருப்பான், இட்லி கடையை எங்கே போடலாம், அந்த இட்லி கடைக்கு பாத்திரம் எங்கு வாங்கலாம், சரவணா ஸ்டோரில் வாங்கலாமா இல்லை ரோட்டு கடையில் வாங்கலாமா என்று யோசிச்சிருப்பான் போல. பீஸ்ட் பார்த்துட்டு இல்லை ஆனால் உண்மையிலே பீஸ்ட் ட்ரெய்லர் இருந்துச்சு பார்த்தியா? ஸோ அந்த ட்ரெய்லரை நான் பார்த்துட்டு உண்மையிலே இது எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகிடுச்சிங்க, புல்லரிச்சு போயிட்டேன். ஆனால் படம் பார்த்த உடனே அப்படிதான் ஆயிடுச்சு. ஸோ அந்த படம் பார்த்த உடனே உண்மையிலே 2 நாள் நானும் தான் தூங்காமல் இருந்தேன். டிஸ்டர்பால் இல்லை. யோ நெல்சன், என்னையா இப்படி பண்ணி வச்சிருக்க? அந்த மாதிரி தான் தூங்காமல் இருந்தோம். எவ்வளவு பேர் தான் என்ன நோண்டுவீங்க? எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது? இலகாரமா இருக்குதா? மாப்பிள்ளை இவரு, கேப்ல அவரு. தாலி கயிறு தியாகி மயிறு. இது நரி கூட்டத்துக்கு மட்டும்தான், உனக்கு இடம் கிடையாது. நான் எப்போ யாருக்காகவும் என்ன மாத்திக்க போறதில்ல. எங்கேயும் எப்போதும்